பெண்களுக்காக நிறைய பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் எப்படி தங்கும்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருப்பாள், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா மகாலட்சுமி டைரக்டா மகாலட்சுமி தாயாரே அந்த பெண்ணிட்ட குடியிருப்பா அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லுங்க. கூடியிருந்து ஒத்துழைக்கிறது வந்து செகண்ட் கேட்டகரி. ஆனால் எல்லாமே வீட்லேயே இருந்துட்டு கூட பிஸ்னஸ் நம்ம நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் சொல்கிறேன், நம்ம கைட் பண்ணாலே போதும். எப்படிப்பட்ட ஆணும் சரி டெல்லியை எப்படி நடந்துக்கணும். அப்போது அப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த லக்ஷ்மி, அந்த தெய்வம், அந்த பணம் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100ன்னு சொல்லுவோம். 100னா ஒரு மங்களகரம்னு சொல்லுவோம். இதெல்லாமே குடியேறணும் யார்கிட்ட இருக்குன்னா சுற்றி இருக்கவங்கிட்ட இல்லை, அந்த பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ரொம்பலாம் பெருசாக வேணாம், 5 விஷயம் நல்லது பண்ணாலே போதும். வெறும் 5 விஷயம். ஃபஸ்ட்டு மட்டுமே நீங்கள் டெய்லி உங்கள் கையால் விளக்க நீங்கள் ஏற்றுற மாதிரி உங்கள் கையால் நீங்கள் வீட்டில் இருக்க அடுப்பை ஏற்றுங்க. தினைக்கும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். இந்த 6-7 விஷயத்தை நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வந்துடும். இறைவன்கிட்டையும் நல்ல பேர் வரும். முகம் வந்து சுபக்ஷகமாக அந்த மங்களக்கரோ அந்த தெய்வ கலாட்சியும் வந்துடும். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், பெண்களுக்காக நிறைய பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் எப்படி தங்கும்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருப்பாள், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா மகாலட்சுமி டைரக்டா மகாலட்சுமி தாயாரே அந்த பெண்ணிட்ட குடியிருப்பா அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க? இதுக்கு மருமக வரன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி வர தான் சொல்லுவாங்க. ஒரு பொன் குழந்தை பிறந்தா கூட எனக்கு மகாலட்சுமியே பிறந்திருக்கா, பெண் குழந்தை பிறந்தாங்கன்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க, கேர்ள் பேபி பிறந்திருக்குன்னு ஸ்டைலாக. ஆனால் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி படி வச்சிங்கன்னா எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா, ஆம்பளை பையன் பிறந்தா சிவன் பிறந்திருக்கான், முருகர் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்போது உச்சரிப்பு வார்த்தை. ஆனால் இப்போ போகுது வேறு மாதிரி ஸ்மார்ட் வேல்டுச்சு. பெண்கள் இல்லாத நாடும் இல்லை, பெண்கள் இல்லாத வீடும் இல்லைம்மா. பெண்கள் இல்லைன்னா ஊரே இல்லைன்னு வச்சிங்களேன், நாடே இல்லை. அப்படிப்பட்ட பெண்கள் கிட்ட இந்த சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வரணும். இப்போ எங்களோட பர்க்கத்துன்னு சொல்லுவோம். எதுக்காக மனைவி முக்கியம் அப்படின்றனா, ஒரு நம்மளுக்கு என்னதான் நம்ம விழுந்து வந்து சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ மார்க்கெட்டிங்கோ நீங்கள் ஹை லெவலில் போனாலும் பெண்ணோட சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து நம்மளுக்கு கூட இருந்து நீங்கள் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது ஒத்துலிங்க, நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யுங்க, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன், அப்படி செஞ்சால் தான் ஒரு பொண்ணுக்கு லக்ஷ்மின்னு கிடையாது. அதுக்கு பேர் சப்போர்ட்டு கிடையாது. அது வந்து நம்ம கூட வேலை செய்யும்போது ஒரு ஆள் இன்னொரு ஆள் வேலை செய்கிற மாதிரி தான் கணக்கு. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல், புரியுதுங்களா, நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்காமல், மென்டல் டார்ச்சர் கொடுக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், இதை செய்யுங்க, பார்த்துக்கலாம். அந்த சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுன்னு சொல்கிறது. கூடியே இருந்து ஒத்துழைக்கிறது வந்து செகண்ட் கேட்டகரி. ஆனால் எல்லாமே வீட்லேயே இருந்துட்டு கூட பிஸ்னஸ் நம்ம நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் சொல்கிறேன், நம்ம கைட் பண்ணாலே போதும். எப்படிப்பட்ட ஆணும் சரி டெல்லியை சமாளிச்சுட்டு வந்துடலாம். ஆமாவா இல்லையா? உண்மைதான். ஸோ அதுக்கு அந்த பெண்ணுக்கிட்ட தான் வந்து அந்த மகாலட்சுமி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களில் பர்க்கத்துன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெண்கள் இவ்வளோ ஒரு தகுதி பெற்ற, இவ்வளோ ஒரு பொக்கிஷம், ஒரு இறைவன் கொடுத்த எல்லாமே தாயின்ற ஒரு சாணம் கொடுத்துருக்க ஒரு பெண்ணு எப்படி நடந்துக்கணும். அப்போது அப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த லக்ஷ்மி, அந்த தெய்வம், அந்த பணம் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100ன்னு சொல்லுவோம். 100னா ஒரு மங்களகரம்னு சொல்லுவோம். இதெல்லாமே குடியேறணும் யார்கிட்ட இருக்குன்னா சுற்றி இருக்கவங்கிட்ட இல்லை, அந்த பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ரொம்பலாம் பெருசாக வேணாம், 5 விஷயம் நல்லது பண்ணாலே போதும். வெறும் 5 விஷயம். ஃபஸ்ட்டு ஒன்று, தன் தாயும் சரி நம்மளுக்கு பிறந்திருக்கா, நம்மளுக்கு இருக்கிற அப்பா அம்மாவை கரெக்டாக மதிக்க தெரியணும் அந்த ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு. 2வது வந்து கணவனை நல்லா மதிக்கணும். கணவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ, அடிமையாக வேலை செய்கிறத பற்றி பேசலை, மரியாதை பற்றி பேசுகிறேன். எங்கே பேசணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கே விடணும், எல்லாமே அனைத்தும் ஒரு கணவனுக்கு தேவையான விஷயம் அனைத்தும் அந்த பொண்ணு பண்ணணும். 2. 3வது விஷயம் அந்த கணவனோட அப்பா அம்மா, ஸோ மாமியார் மாமனார். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு ஈடாக, அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் அந்த மாமனார் மாமியாரை பார்க்கணும். ஸோ 3 விஷயம். உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மட்டும் இல்லை, உன் வீட்டுக்காரர் கூட இருக்கிற அக்கா தங்கச்சி கூட உன் பிள்ளைங்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்க்கணும். 4வது விஷயம். 5வது விஷயம், லேடிஸோட வாயில் அசிங்கமான வார்த்தை வரவே கூடாது. எப்படி அசிங்கமான வார்த்தை, தவறான வார்த்தை நீங்கள் நம்ம சென்னையிலே தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற வார்த்தை, அம்மாலேருந்து அப்பாலேருந்து கூப்பிட்ற வார்த்தை எதுவுமே தயவு செஞ்சு பெண்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம வரம் கேட்டு சாமியை வணங்கி, இப்போ இஸ்லாத்தில் தொழுவுறோம், துவா கேட்குறோம், யாசின் ஓதுறோம், குரான் ஓதுறோம். இந்துவில் வந்து படிக்கிறீங்க, பகவத்கீதை போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, மாலை போடுறீங்க, அலங்க, இவ்வளோ நம்மளுக்குள்ள நம்மளே சாமின்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறோன்னும் போது
ஸோ செய்கிறோன்னும் போது நம்ம திருப்பி அதே வார்த்தை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது அப்போ என்ன ஆகும், தரித்திரம் தான் வரும் தவிர லக்ஷ்மி கலாச்சம் வராது. ஸோ அசிங்கமாக பேசாதீங்க. 4வது 4 விஷயம் ஆச்சு. 5வது விஷயம், புறம் பேசாதீங்க. புறம் பேசுறதுன்னா இன்னொருத்தர் எதிர் வீட்டுக்காரனை பற்றி பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுறது, இவ்வளோ பற்றி பேசுறது, அவ்வளோ அப்படி இருக்கா இவ்வளோ அப்படி இருக்கா, தயவு செஞ்சு அது பேசாதீங்க. அது பேச இப்போ டைம் இல்லை. ஆனால் அதுக்கும் சில கோஷ்டி சுற்றுது. இந்த ஃப்ளாட்டில் அப்படி இருக்கிறதா, இந்த ஃப்ளாட்டுக்காரன் முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உடம்புல என்ன பிரச்சனை இருக்கீங்க, உங்களை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டுக்காரை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குது, எந்த பேங்க்கில் எவ்வளோ கடன் இருக்குது, எந்த லோன் இருக்குது, இதை பற்றி யோசிங்க. கடன் எப்படி அடைச்சிட்டு எப்படி வெளியில் வரலாம், எப்படி இன்னொரு வீடு வாங்கலாம், இன்னொரு வீடு எப்படி கட்டி வாடகை விடலாம், வாழ்க்கை எப்படி முன்னேறலாம், பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கலாம், ஸ்கூலுக்கு எப்படி அனுப்பலாம், இதை பற்றி பேசுங்க. அந்த கிடைக்கிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஊருக்கு கதையும் உறவு கதையும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவன் வீட்டுக்கு கதையே பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். 6ஆச்சு. 7வது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும், பட் இருந்தால் நம்ம பெண்களுக்கு கடைசியாக சொன்னதாக இருக்கணும். முதல்ல செய்ய வேண்டியது, ஒரு வீட்டில் யார் முதல்ல எந்திரிக்கணும்னா அந்த வீட்டில் பெண்ணு தான் முதல்ல எந்திரிக்கணும். அடுப்பை தொடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆகிட்டு நீ அடுப்பில் கையை வைங்க. தினைக்கும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போகிறவங்க கூட இருங்க, நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அது தேவையில்லாத விஷயம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணு காலையில் எந்திரிச்சு நீங்கள் சுத்தமாகிட்டு குளிச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு பாலை பொங்க விடுங்க. பாலை மட்டும் டெய்லியும் பால் காசுங்க. டெய்லி எதுனா டீ காஃபி போடுறீங்களோ பால் குடிக்கிறீங்களோ ஏதோ ஒன்று, இதை மட்டுமே நீங்கள் டெய்லி உங்கள் கையால் விளக்க நீங்கள் ஏற்றுற மாதிரி உங்கள் கையால் நீங்கள் வீட்டில் இருக்க அடுப்பை ஏற்றுங்க. தினைக்கும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். இந்த 6-7 விஷயத்தை நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வந்துடும், இறைவன்கிட்டையும் நல்ல பேர் வரும், முகம் வந்து சுபக்ஷமாக அந்த மங்களக்கரோ அந்த தெய்வ கலாட்சியும் வந்துடும். நீங்கள் எந்த மேக்கப் போட்டாலும் சரி, நேச்சுரல் போனாலும் சரி, பியூட்டிஷியன் போனாலும் சரி, நீங்கள் பியூட்டிஷியனாக இருந்தாலும் சரி, அழகாக இருப்பீங்களே தவிர கலையாக இருக்காது. ஸோ முக கலை வேறு, அழகு வேறு. அழகுன்றது நம்ம செயற்கையாக கொண்டு வருது. ஆனால் இறைவனோட இயற்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த முகம் வந்து நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, ப்ரௌனாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன அந்த 7 விஷயத்த உங்கள் வீட்டில் ஆரம்பித்து, உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து கணவர் வீடு வரை நீங்கள் ஆரம்பிச்சு இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொட்டீனாக கரெக்டாக பண்ணிங்களே தெய்வம் உங்ககிட்ட குடியேறும், சம்பாதித்த காசு நிற்கும். ஏன் உங்களை முக்கியமாக நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ கரெக்டாக இருக்கிறது உங்கள் வீட்டுக்காரர் அதை பேலன்ஸ் பண்ணும். புரிதுங்களா மேடம்? நம்ம ஒரு பெண்ணு கரெக்டாக இருந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டானா அதோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாரும் யாருக்கு சொன்னால் தன் கணவருக்கு தான் போகும். உண்மை, இதுதான் உண்மை. இப்போது ஒன்று சிம்பிளாக வர சொல்கிறேன். 2 பேர் இப்போது ஒரு வீட்டை 2 பேர் சாமி கும்பிட்டா தான் வருமா? வராது. ஒருத்தர் கும்பிட்டாலும் வரும். இறைவன் வந்து ஒருத்தர் என்கிட்ட நீ என்கிட்ட மண்டறியா, நான் தரேன் உனக்கு, நீ மண்டி போடுறியா, நான் உனக்கு தரேன், இதுதான் கணக்கு. ஸோ கணவருக்கு பதிலாக நீ மனைவி கேட்டாலும் சரி, இல்லை மனைவிக்கு பதிலாக கணவர் கேட்டாலும் சரி, ஆனால் கொடுக்குற வரம் ஒன்று தான். ஸோ கிடச்சிரும். அப்போ கணவரோ ஒரு பக்கம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மனைவி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளை இப்போ நான் இவ்வளவோ சொன்னது வந்து உங்களை நீங்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அவனுக்கு போய் இதை செய்யுங்க அவனுக்கு செய்யுங்கலாம் நான் சொல்ல வரல. உங்கள் உடல்லேருந்து உங்கள் மனசுலேருந்து உங்கள் மைண்ட்லேருந்து எல்லாமே ஒரு நிலையாக வச்சு சுத்தபத்தமாக இருந்து மங்களகரமாக எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா தெய்வம் மேடம் கேட்ட மாதிரி தெய்வம் மங்களகரம் எல்லாமே உங்கள் கையில் தாண்டு வரும். வர காசு கையில் தங்கும், கையில் காசு நிற்கும். நகையை வாங்கினாலும் அந்த நகை உங்களுக்கு போடுறது வரும். சில பேர் நகை வாங்குவாங்களே தவிர அது ஹிந்தி படிக்க போயிடும், யாரும் போடுறதில்ல. 90% ஆளுங்க சேட்டுகளை தான் வைக்கிறாங்க, 10% ஆளுங்க தான் போடுறாங்க. அந்த 90% ஆளில் நீங்கள் இருக்காதீங்க, 10% ஒரு ஆளாக இருங்க. ஸோ நகை தங்கணும், பணம் தங்கணும், நல்லா ஒரு மரியாதை இருக்கணும், இந்த பொண்ணாப்பா மருமகளப்பா மகப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பேர் வாங்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொட்டீனாக பண்ணினாலே வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு கேட்டதற்கு, ஒரு பெண் அப்படின்னா இந்தந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், இப்படி இருந்தா நிச்சயமா அவங்க கிட்ட மட்டும் இல்ல அவங்க வீட்டிலேயே மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படின்னு அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.